ராமாயணம் பகுதி 65. ராமாயணத்தில் நேற்று 64வது பகுதியை பார்த்தோம். இன்று 65வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அன்று இரவு பொழுது கலைந்து சூரியன் உதித்தது. ராமனுடன் வந்திருக்கும் வானரப் படைகளின் அளவை கண்டறிய விரும்பினான். ஆதலால் அவன் ரம்பை, ஊர்வசி மற்றும் ஒற்றர்களுடன் கோபுரத்தின் மீது ஏறி நின்று வானரப்படையை நோக்கினான். வானரப்படையின் அளவை கண்டு போர் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தான் ராவணன். தூரத்தில் ராமர் நிற்பதையும் கண்டு மனதில் கோபம் கொண்டான். உடனே அங்கு ஒற்றனாக சென்ற சாரனை அழைத்து, அதோ அங்கு கரிய நிறத்தில் நிற்பவன்தான் ராமன் என்பது தெரிகிறது. அருகில் நிற்கும் மற்றவர்கள் எல்லாம் யார் என்பது எனக்கு சொல் என்றான் ராவணன். சாரன் ராமனுக்கு அருகில் நிற்கிறானே, அவன்தான் லக்ஷ்மணன். தங்கள் தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்தவன் இந்த லக்ஷ்மணன். இவன் ராமனை இரவும் பகலுமாக கண்ணிமைக்காமல் காவல் புரிகிறான். தன் அண்ணனை இரவும் பகலுமாக கண்ணிமைக்காமல் காவல் புரிகிறான் லக்ஷ்மணன். அவன் பக்கத்தில் இருப்பவன்தான் சுக்ரீவன், வாலியின் சகோதரன். போரில் வாலியை தோற்கடித்தவன். யாரு? தன்னுடைய அண்ணனையே தோற்கடித்தவன் இந்த சுக்ரீவன். வாலியை தோற்கடித்தான் சுக்ரீவன் அப்படின்னு அந்த சாரன் சொல்றான். அங்கு மிகவும் பலசாலியாக இருக்கிறான் அல்லவா, அவன்தான் அனுமன். இலங்கைக்கு வந்து அரக்கர்களை கொன்று நகரை தீமூட்டியவன் இவன்தான். இந்த அனுமன் தான் இலங்கைக்கு தீமூட்டியவன். இலங்கையில் உள்ள அரக்கர்களையும் கொன்று குவித்தவன் இந்த அனுமன். அனுமன் அருகில் நிற்பவன் தான் நீலன். இவன் பிறர் வியக்கும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவன். இவனை காட்டிலும் சிறிது மாறுபட்டு இருப்பவன்தான் நலன். அந்த நீலனை காட்டிலும் சற்று மாறுபட்டு இருப்பவன்தான் நலன். இவன்தான் ராமர் முதலிய வானரங்கள் கடலை கடந்து வருவதற்கு 5 நாட்களிலேயே கடலின் மேல் அணை கட்டியவன். இந்த கடல்ல அணை கட்டினவன் இவன்தான், இந்த நலன்தான். இவன் கட்டின அணை தான் மிதக்கிற அணை. கல் கடலுக்குள்ள முழுகாம கட்டக்கூடிய திறமை இந்த நலனுக்கு உண்டு. இவன்தான் அந்த பெரிய அணையை 5 நாட்களில் கட்டினான். அதன் மூலமாக தான் ராமரும் மற்ற வானர வீரர்களும் இலங்கைக்கு வந்தனர் என்றான். அங்கு கரடி போல நிற்கிறான் அல்லவா, அவன்தான் கரடி இன தலைவன் ஜாம்பவான். அனைத்தையும் தன் அறிவால் உணரக்கூடிய ஆற்றலை பெற்றவன் இந்த ஜாம்பவான். உலகங்களை அழிக்கும் அளவிற்கு வலிமை உடையவன். இப்படி சாரன் வானர வீரர்களை பற்றி ராவணனிடம் கூறினான். பிறகு அவன், இந்த வானர படைகளின் ஆரம்பமும் எல்லையும் தெரியவில்லை என்றான். அவ்வளோ பெரிய படைகளாக இருக்கிறது. இது முதல்ல யார் நிற்கிறாங்க, பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. அவ்வளோ பெரிய படையாக இருக்கிறது. கணக்கில் அடங்கா வீரர்கள் வந்திருக்கிறார்களே என்று புலம்பினான் ராவணன். சாரன் கூறியதை கேட்ட ராவணன் கோபத்துடன் சிரித்தான். ராவணன் சாரனிடம் பேசிக்கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டான் விபீஷ்ணன். உடனே விபீஷ்ணன் ராமனிடம் சென்று, பெருமானே, அதோ அந்த அரண்மனையின் மேல் கோபுரத்தில் நின்று கொண்டிருக்கிறானே, மேலே நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா, அவன்தான் ராவணன். அவன்தான் என்னுடைய அண்ணன் ராவணன் என்றான் விபீஷ்ணன். அவன் பக்கத்தில் இருப்பவர்கள் தேவலோகத்து பெண்களான ரம்பையும் ஊர்வசியும் என்றான் விபீஷ்ணன். ராவணனை பார்த்த சுக்ரீவன் ராவணன் மீது கோபம் கொண்டு வானத்தில் உடனே பறந்து சென்று கோபுரத்தில் நின்று கொண்டிருந்த ராவணன் மீது பாய்ந்தான். ராமர்கிட்ட கூட சொல்லலை.
திடீர்னு ராவணனை பார்த்தவொடனே சுக்ரீவனுக்கு கோபம் வந்துடுச்சு. நேராக போயிட்டு ராவணன் மேலே பாய்ந்தான். எதிர்பாராமல் இப்படி சுக்ரீவன் ராவணன் மீது விழுந்ததை பார்த்த தேவலோகத்து பெண்கள் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ராவணன் சுக்ரீவனை பார்த்து, எதற்காக இங்கு வந்தாய், ஏன் வந்தாய் என்றான். உடனே சுக்ரீவன் சொல்றான், அரக்கனே, உன்னை அழிக்கத்தான் இங்கு வந்துள்ளேன் என கூறி ராவணன் மீது பாய்ந்தான் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. சுக்ரீவனால் தாக்கப்பட்ட ராவணன் வலியால் கத்தினான். பொறுமை இழந்து ராவணன் சுக்ரீவனை ரத்தம் சிந்தும் அளவுக்கு தாக்கினான். சுக்ரீவனை ராவணன் தாக்கினான். அவன்கிட்ட அதிக பலமுள்ள ஆயுதங்கள்லாம் சிவனால் கொடுக்கப்பட்டது. அதை வைத்து ஏற்கனவே வாலியை சண்டை போட்டு இது பண்ணான். ஆனால் வாலி ராவணனோட பலத்தை பாதி வாங்கிட்டு ராவணனையே ஓட விரட்டினான். வாலியோட தம்பி சுக்ரீவன் என்ன பண்ணா, அவங்ககிட்ட போர் புரிந்து அவனை எப்படியாவது அழித்திடலாம், ராவணனை அழித்திடலான்னு பார்க்கும்போது ராவணன் என்ன பண்ணா, பலமாக உதைத்தான். இருவரும் கடுமையாக சண்டையிட்டார்கள். அங்கு ராமர் சுக்ரீவனை தனிமையில் நின்று போர் புரிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார். சுக்ரீவா, நான் உன்னை இழந்து சீதையை மீட்டு செல்வது வெற்றியாகாது. வெற்றியாகாது. பலம் பொருந்திய ராவணனை வெல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆதலால் நீ நிதானத்தை கடைபிடித்து இங்கு வந்துவிடு என மனதில் நினைத்து கொண்டு வருந்தினார். அப்பொழுது சுக்ரீவன் ராவணனின் ஒளி மிகுந்த கிரீடத்திலிருந்து மணிகளை பறித்து கொண்டு அங்கு வந்து நின்றான். சுக்ரீவனை கண்ட ராமர் நிம்மதி அடைந்தார். பிறகு சுக்ரீவனை தழுவிக்கொண்டார். நாளை என்ன நடக்குது நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.